சார் நியூஸ் கேள்விப்பட்டீங்களா சார்? செங்கோட்டை ஏடிஎம்கேல இருந்து விலகி டிவிகேல ஜாயின் பண்ணிட்டாராம். சரி, செங்கோட்டையன் விலகி போனார்னு ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? அவர் விலகி போனதுனால ஏடிஎம் கட்சிக்கு என்ன பாதிப்பு? சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவர் கட்சிக்குள்ள வீண் ஆர்ப்பாட்டம் பண்றது இது என்ன புதுசா? 2012லயே நம்ம அம்மா ஜெயலலிதா அவங்களே தான் மந்திரி பதவியில இருந்தும் கட்சி செயலாளர் பதவியில இருந்தும் செங்கோட்டனை நீக்கினாங்க. எதுக்கு தெரியுமா? ஒழுங்கு நடவடிக்கை. அப்பவே அவர் கட்சியில தேவையில்லாத சலசலப்ப உருவாக்குனதுனாலதான். ஆனா அதே செங்கோட்டையனுக்கு அம்மாவோட மறைவுக்கு பின்னால யாரு வாய்ப்பு கொடுத்தா? நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா கிட்ட தான் வாய்ப்பு கிடைச்சது. அவரே நல்ல மனசு வச்சு அவருக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதவியும் கொடுத்தாரு. இப்போ அவர் மறுபடியும் விலகி போனது அவரோட சொந்த இஷ்டம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதனால அஇஅதிமுகவுக்கு ஒரு கவலையும் இல்ல. ஏன்னா இந்த இயக்கத்தோட பேக் போன், முதுகெலும்பு எல்லாமே ஒரே ஆளுதான். அது நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா. என்ன ஆனாலும் சரி, எத்தனை பேரு இப்படி கிளம்பி போனாலும் சரி, நம்ம கழகம் ஆலமரம் மாதிரி. ஒரு விழுது சாஞ்சா என்ன, அந்த வேர்ல இருந்து விழுந்த ஒரு ஆலமரம் விழுதுதான் இன்னைக்கு மலை மாதிரி வளர்ந்து நிக்குது. நம்ம கழகம் எடப்பாடி ஐயா கிட்ட ரொம்ப பாதுகாப்பாவே இருக்கு. சரி, செங்கோட்டையன் இருக்காரு. இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்மா படம் இல்ல, எம்ஜிஆர் படம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயா கிட்ட கோச்சுக்கிட்டாரு. ஆனா இப்போ எந்த படமுமே இல்லாத ஒரு கட்சிக்கு போய் சேர்ந்திருக்காரு. இது உண்மையிலேயே அவர் கட்சி கொள்கைக்காக போனாரா, இல்ல பதவி ஆசைக்காக போனாரா, இல்ல பேரம் பேச போனாரா? பாக்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் எதுக்காக அவர் போனார்னு. இதை பார்த்து அதிமுக நடுங்கவே நடுங்காது. ஏன்னா அதிமுகங்கிறது ஒரு மாபெரும் இயக்கம். அம்மா என்னைக்குமே சொல்லிருக்காங்க, எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்